வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரம பிதாவே, வார்த்தை உம்முடையது, ஜனமாகி நாங்கள் உம்முடையவர்கள், எங்களோடு பேசும்.
வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாகும் நீங்கள் தேவ வார்த்தையை கவனிக்க போகிறீங்க. சந்தேகிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பதில். சொல்லுங்க, சந்தேகிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பதில் என்ற தலைப்பில் நாம் தேவ வார்த்தையை கவனிக்க போகிறோம். இங்க இருக்கிற 99% ஆட்களுக்கும் இருக்கிற ஒரு நோய் தான் சந்தேகம். அதை ரொம்ப உன்னிப்பாக வேதத்தை தியானித்து இனி உங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதை மைய கருத்தில் கொண்டு கர்த்தர் உங்ககிட்ட பேச போகிறார். ஒன்று, சகரியா முதிர்ச்சி அடைந்து அவனுக்கு பிள்ளை இல்லாத காலத்தில் தூதன் வந்து சொன்ன, உனக்கு பிள்ளை பிறக்க போகுது. இதுதான் இன்னைக்குள்ள மெசேஜில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனாக சொல்ல போகிற காரியம். கவனமா கேட்கணும். ஆழமான காரியம். இன்னைக்கு உங்களுக்குள்ள எல்லாருடைய சந்தேகத்தை ஆவியை எடுத்து போட்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உங்க மத்தியில வந்து உங்க என்னென்ன காரியங்களுக்கு சந்தேகமா இருந்தீங்களோ அதுக்கு இன்னைக்கு பதில் வரப்போகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு ஆசாரிய குலத்தை சார்ந்து ஆசாரிய முறைமையின் படியாக சீட்டு பெற்று அவர்கள் தேவனுக்கென்று தேவாலயத்தில் தூபம் காட்டி வந்தார்கள். அப்போ அவருடைய பணி என்பது தேவனுடைய ஊழியத்தின் பணி. அப்படி அவர்கள் தங்கள் பணிகளை செய்து வருகிற காலத்தில் அவர்களுக்கென்று என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. வயது சென்றவர்களாய் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் செய்து வந்த வேலை தேவாலயத்தில் தூபம் காட்டுகிற வேலை. அப்படி உண்மையாய் தேவனுக்கு பணி செய்து வந்தவர்கள், தேவனுக்கென்று ஊழியம் செய்து வந்தவர்கள், அவங்க வீட்டில் ஒரு குறைபாடு என்னன்னா, பிள்ளை பாக்கியம் இல்லை. திடீரென்று தூதன் அவர்களுக்கு பிரத்யட்சமாயி சகரியாவை பார்த்து, சகரியாவே, உனக்கு ஒரு யோவான் என்ற ஒரு குமாரனை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த பிள்ளையை நீ எப்படியெல்லாம் வளர்த்தி எடுக்கணும், அந்த பிள்ளையை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று கர்த்தர் உரைத்த பொழுது அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. பல நேரத்திலே நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, தேவ வசனத்தை கேட்கும் பொழுது, நீங்கள் கலந்துரையாடும் பொழுது உங்களோடு கர்த்தர் இடைபடுவார். இதை நான் உனக்கு தரப்போகிறேன், இது உனக்காக கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொன்ன பொழுது எனக்கா என்ற சந்தேகம் நமக்குள் எழும்பும். இந்த சந்தேகம் சகரியாவுக்குள்ளே எழும்பினது. சந்தேகத்தினால வந்தது வாய் பேசுது நின்று போயிட்டு. அல்லேலூயா. சந்தேகத்தினால நல்ல சரளமாய் உங்க பாஸ்டர் பேசுகிறது போல பேசிக்கிட்டு இருந்த சகரியா இப்ப கைகரணம் காட்டுதாரு. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறான், உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதில் இருக்கிறது. சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு பதில் இருக்கிறது. நீங்க சந்தேகப்பட்ட காரியங்களை உங்க கையில தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி. இன்னைக்கு எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தை தந்து நீங்க மெடிடேஷன் பண்ணின வசனத்துல, நீங்க கேட்ட வசனத்துல எதெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன பொழுதும் சந்தேகப்பட்டீங்களோ, அந்த சந்தேகத்திலிருந்து ஒரு புதிய படிப்பினையை தருகிறாரு. நான் அதை செய்து காட்டுகிற பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் அறிந்தார்கள்.
வயதான கிழவனுக்கும் கிழவிக்கும் இப்போ கர்த்தர் ஒரு கற்பக்கனியை தந்தாரு. ஒரு வயதானவனுக்கே இதை செய்ய அவர் சித்தமுள்ளவர் என்றால், கர்த்தருக்காக உண்மையாய் ஆராதித்து உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கென்று சபையை கட்டி சபைக்கென்று கொடுத்து சபையை வளர்த்தி வருகிற சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை தருவேன். நீ எங்கெல்லாம் சந்தேகப்பட்டாயோ அந்த சந்தேகத்தை இன்னைக்கு தூக்கி எடுத்து மாற்றுனா. எலிசபெத்துக்கு செய்த, சகரியாவுக்கு செய்த அந்த நன்மையை நான் உனக்கு வழங்குவேன் என்று ஆவியானவர் சபைக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். இன்னைக்கு மனசாட்சிக்கிட்ட கேட்கணும், எங்கெல்லாம் நான் சந்தேகப்பட்டேன். பொதுவாக எங்கெல்லாம் சந்தேகப்படுவோம்னா கணவனை மனைவி சந்தேகப்படுவோம், கணவன் மனைவியை சந்தேகப்படுவார்கள். பிள்ளைகளை பெற்றோர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் சந்தேகப்படுவது வழக்கம். ஆனால் இங்கு சந்தேகப்பட்டது யாருக்கிட்டனா, கர்த்தருடைய தூதன் சொன்னதை சந்தேகப்பட்டுட்டான். அவன் திருப்பி கேட்க, இது எப்படி சாத்தியமாகும்? நாங்க வயது சென்றாயிற்று, எங்களுக்கு அப்படிப்பட்ட வாசல் திறப்பதற்கான முகாந்திரம் என்பது 100% இல்லை. ஆனால் எங்க மனுஷன் முடியாது என்று விதி எழுதுகிறானோ, கர்த்தர் முடிய செய்து அது உங்க கரங்களில் தருகிறது. அதுதான் இந்த வேத புஸ்தகத்தின் சரித்திரம். அதனால் எங்கெல்லாம் சந்தேகப்பட்டு நிற்கிறீங்களோ, இதெல்லாம் எனக்கு சாத்தியமாகுமோ என்று கவலையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புது வாசலை கர்த்தர் திறந்து தருவார் என்று ஆவியானவர் சபைக்கு திருவுள்ளம் பற்றுகிறார். சகரியா முதுமையிலும் தந்தை என்றும் தேவன் அவனை பார்த்து சொன்னார். தந்தை, தகப்பன். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒருவேளை சரீரத்தில் வயது சென்ற நிலைமை, விசுவாசத்தில் வயது சென்ற நிலைமை இருக்குமே, ஆனால் அதை இன்னைக்கு எடுத்து மாற்றி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்க காரியத்தின் மேல் கருசனையாய் செயல்படுவார் என்று ஆவியானவர் உரைக்கிறார். நேற்று நம்ம சர்ச்சில் ஒரு தங்கச்சி சொன்னா, நீங்க ஊழியம் செய்தனால ஊழியக்காரனுக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தரை உண்மையா நீங்க தேடினீங்கன்னு சொன்னா, நான் இப்ப அடிச்சு சொல்றேன், உங்க ஊழியக்காரனுக்கு கர்த்தர் செய்கிறதை விட அதிகம் செய்வாரு. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். இந்த வசனம் சும்மா ஒன்றும் சொல்லல, விசுவாசிக்கிறவனுக்கு இவைகள் எல்லாம் கூடும் என்று ஆவியானவர் இந்த காலையில் திருவுள்ளம் பற்றுகிறார். அப்போ நீங்க எங்கெல்லாம் சந்தேகப்பட்டீங்களோ, இன்னைக்கு அந்த சந்தேகத்தை தூக்கி தூர எறிஞ்சிருங்க. உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு 7 பேரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எத்தனை பேரை? சந்தேகப்பட்ட 7 ஜீவிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த காலையிலே. 1, சகரியா தந்தை என்று கர்த்தர் அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தந்தை என்று அழைக்கப்பட்டார். 2, ஆதியாகமம் 17 ஆதியாகமம் 17ஆம் வசனம், அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறப்பாளோ என்று. போதும், இங்கதான் இருக்கிறீங்களா? 2, சந்தேகப்பட்ட ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் தேவன் சொன்னதை நிறைவேற்றி காட்டினார். கரங்களை தட்டி அல்லேலூயா. 75வது வயசுல இந்த ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறார். நீ உன் தேசத்தை, நீ உன் தினத்தை, உனக்குண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றெல்லாம் கர்த்தர் சொன்னாரு. இப்ப மம்மர தோப்பல வந்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மறுபடியும் பிள்ளையை தருவேன். ஆமென் சொல்லுங்க. அதுல அவன் செய்த காரியத்தை இப்போ நம்ம அடிப்படையாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க. 17ஆம் வசனத்தை நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க.
ஒருவேளை உங்க கையில பைபிள் இல்லாட்டா இந்த ஸ்கிரீனை பார்த்துக்காங்க. அப்பொழுது ஆபிரகாம், நானே வாசிக்கிறேன், கவனிக்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தான். நீங்க எல்லாம் சிரிச்சீங்கன்னா வெளிப்படையா தான் சிரிப்பீங்க. நீங்க எல்லாம் சிரிச்சீங்கன்னா சிலவங்களையும் சிரிக்கிறதுக்கு துட்டு கொடுக்கணும், அப்படி டெம்பரா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்று சிரிங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து என்ன செய்தானா? அவனுடைய நகைப்பு 100வது வயசுல எனக்கு பிள்ளையா, 100வது வயசுல எனக்கு பிள்ளையா, 90வது வயசு கிழவிக்கு சாராளுக்கு பிள்ளையா. நீங்க இந்த மம்மரேனுடைய போஷனை வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. சாரா எவ்வளவுதான் சமையல தீவிரப்பட்டாலும் தூதன் சொன்னதையும் கர்த்தர் சொன்னதையும் பார்த்து சிரிச்சா. இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் சந்தேகப்பட்டு சிரிச்சாயோ, எங்கெல்லாம் சந்தேகப்பட்டு நகைத்தாயோ, உனக்கு நான் அழைத்த பொழுது சொன்ன வாக்குத்தத்தம் உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை கனப்படுத்தி சபையில தூணாக வச்சிருக்கிறது. உன்னை வெறுமையாய் கைவிடுவதற்கல்ல, உன்னை மற்றவங்கள் ஏளனமாய் சொல்லி உன்னை தூட்டுவதற்கு அல்ல. நீ எங்கெல்லாம் சந்தேகப்பட்டாயோ, உலகத்தில் எல்லாரும் உன்னை விட்டு தூர போன ஸ்தானத்தில் எனக்கு அப்படி உன்னை கொண்டு போய் விட முடியாது. காரணம், நீ என்ன நம்பி வந்திருக்க. நீ சந்தேகப்பட்டது உண்மைதான், என்னால சாத்தியமாகாது என்று சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் உரைக்கிறார், நீ சந்தேகப்பட்டு சிரிச்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை துரத்தி சென்று உனக்கு என்ன தேவை உண்டோ, என்ன காரியத்திற்காய் அழுது கொண்டிருக்கிறாயோ, எதற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தை உன் கையில தருமட்டும் உன் பின்னால நான் வருவேன். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்தேகத்துக்கு பதில் கொடுத்தவர். இன்னைக்கு உங்களுக்குள்ள எந்தெந்த சந்தேகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ, உங்க சந்தேகத்தை மாற்றி பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. உங்க சந்தேகம் மாறணும்னா உங்களை ஒருவர் கண்ட்ரோல் எடுக்கணும். ஆமே சொல்லுங்க. இப்போ டோட்டல் கண்ட்ரோல் ஆபிரகாமை கர்த்தர் எடுக்கிறாரு. ஆபிரகாமே, நீ நகைச்சுக்கிட்டா இருக்க, உன் கையில பிள்ளைய தருவேன். பழைய காலத்துல இந்த பாட்டிமாரு இந்த பிள்ளைய போட்டு தொட்டில் ஆட்டுவா. அல்லேலூயா. ஆறாரோ ஆறிராரோ என்றெல்லாம் ஆட்டுவா. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ பிள்ளை உறங்கணும்னால பிள்ளைக்கு என்ன போட்டு கொடுக்கணும்? செல்போன்ல பாட்டு கொடுக்கணும். அது பாருங்க, பிள்ளை இப்பமே என்னது சாப்பிடணும்னா அவன் என்ன செய்யணும்? அவனே அடிப்பான். கடைசியில் உங்களுக்கு ஒரு சொல்லும் கேட்காம மாறுவான். ப்ளீஸ் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்காண்டாமன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது அதிரு எல்லை கடந்து போகக்கூடாது. பிள்ளைகளை வளர்த்தவங்களுக்கு சொல்லுதேன், அடம் பிடிச்சு அழுது சாதிக்கிற பிள்ளையை இப்பமே கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலையில் நீ எங்க சந்தேகப்பட்டாயோ, சந்தேகப்பட்டது மாத்திரம் இல்ல, அவங்கிட்டயே கொண்டு அதை கொடுக்காரு பாருங்க. அல்லேலூயா. ஈசாக்க இந்த சாராளுக்கு முன்ன யார் வாங்கியிருப்பான்னு நினைச்சு பாருங்க. டெலிவரி ஆகி இப்போ நான்லாம் பாஸ்டரமா பிள்ளைய பார்த்தாலும் பார்க்கலையோ 2 கையில் ஏந்தின ஒரு ஆளாக்கு நான். ஆமே சொல்லுங்க. ஒன் டைமில் இந்த 2 பிள்ளைகளையும் ஒரே டைமில் கையில் ஏந்தி வாங்கினவனாக்கும் நான். யாரு முடியாதுன்னு சிரிச்சானோ அவன் கையில் யார் போகுது? பிள்ளை போகுது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த கணவன்மார் பல இடத்துல இந்த பிள்ளை இங்க போட்டுட்டு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்க தூக்குறது சகஜம், ஏன்னா நீங்க தாய், நீங்க தூக்கிதான் ஆகணும். ஆனா இந்த அப்பா இந்த தோல்ல போட்டு போறதை பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாள் லின்சி ஊர்ல இருந்தா சின்ன பிள்ளை கையில பால் குப்பியை கொண்டு தான் நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல ஏற சொல்லி என்ன இப்படியே பார்க்கானுங்க, என்னடா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஒருத்தன் போறான். இன்னைக்கு காலையில
எவன் நகைத்து சிரிச்சானோ அவன் தோளில் என்ன வருது? பிள்ளை வருது. இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் சந்தேகப்பட்டாயோ, நீ சந்தேகப்பட்ட காரியம் உன் தோளில் வருது. எதெல்லாம் இன்னைக்கு சந்தேகப்பட்டு இருந்தீங்களோ அது உங்க கையில வந்து தரப்போகிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 3:18-12. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள். எல்லாரும் கவனிங்க, இதுல 3 விஷயம் இருக்கு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்தாள். ஆபிரகாம் எப்படி நகைச்சான்? கொஞ்சம் என்கிட்ட பேசுக்கலாம். முகங்குப்புற விழுந்து நகைச்சா, இவ உள்ளத்துல நகைக்கிறான். யாரு? சாராள் உள்ளத்தில் நகைத்து அவ ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்கிறான். நீங்க வயதாக ஆக உங்களுக்கு பேரை வந்துட்டா நீங்க கிழவி என்பதை சம்மதிச்சுக்கிட்டே தீர்த்துக்கிட்டே இருக்கணும். சகோதரமாரே, உங்க வீட்டில் பேரப்பிள்ளை வந்துட்டுனா நீங்க எவ்வளவுதான் டை அடிச்சாலும் நீங்க ஒரு கிழமை என்பதை மறந்துடக்கூடாது. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? அல்ல, உண்மை. நான் ஒரு கிழவின்னு அவ ஒத்துக்கிட்டுதான். உங்க வீக்னஸ் எங்க ஒத்துக்கொள்கிறீங்களோ உங்க பட்சத்தில் கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் ஒரு கிழவி, என் ஆண்டவன். எப்படி சிஸ்டர் கணவர் எங்க போனாரு? அது எங்கேயோ போயிருக்கு பாஸ்டர், அது எங்கேயோ போயிருக்கு, அது இப்போ வரவே இல்லை. அது நேரம் அதுக்கு இஷ்டப்படி தான் வீட்டுக்கு வரும். சாரா சொல்லுதா, ஆண்டவன் யார? ஏன் இங்கதான் இருக்கிறீங்களா? கணவனை ஆண்டவன். இன்னைக்கு காலையில் உங்க கணவனுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கிறீங்க? சாரா கொடுக்கிற மதிப்பு ஆண்டவன். நீங்க ஆண்டவனு கூப்பிடாட்டும் மச்சானே, மாமனே, பாஸ்டமா கொடுத்த அண்ணனே என்ன கூப்பிடுறதுக்காவது என்ன செய்யணும்? முற்படணும். அதுன்னு சொல்லாதீங்க. அது அது எங்கேயோ போயிருக்கு. அது எப்ப வருதுன்னே சொல்ல முடியாது. எது? சோத்திரம். ஆண்டவனே பிடிச்சுக்காங்க. முதிர் வயதுமாயிருக்கிற எனக்கு எங்க இன்பம் உண்டாகும்? அல்லேலூயா. கிழவிக்கு நினைச்சு பாருங்க, நம்ம இந்த பாட்டி மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் இப்ப பார்க்கல. நான் எங்க பாட்டிக்கு செய்திருக்கிற பணிவிடை அவங்களுக்கு இன்னைக்கு தான் இந்த கல்லுக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ ஒரு கல் ஆற்றுலேருந்து கொண்டு வந்து அந்த பாக்கையும் இதெல்லாம் இடிக்கிறதுக்கு பாட்டிக்கு நம்ம செய்திருக்கிற பணிவிடைகள். இந்த கும்பான ஒரு சாணம் இருக்கும், அந்த அது கூட ஒரு இருக்கும், இந்த எச்சில் துப்பதக்கூடியது. இந்த கிழவி சாராளுக்கிட்ட இப்போ எங்க மடியில் என்னது? தோல் என்ன இருக்கு? நீ எங்கெல்லாம் சந்தேகப்படுகிறாயோ உன் சந்தேகத்தை தீர்க்க ஒருவர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. உன் கையில் இதை தந்து உன்னை கனப்படுத்துவார். ஒரு இடம் வாங்கலன்னு கவலைப்படுகிறீங்களா? ஒரு வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கவலைப்படுகிறீங்களா? மற்றவங்கள மாதிரி வளர என்னால் முடியல ஆண்டவரே, நானும் அவங்க பக்கத்தில் தான் கையை தட்டுனேன், சோத்திரம் பண்ணேன், துதிக்கிறேன், வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ண போகிறார். உங்க சந்தேகத்துக்கு அவரே பதிலாக வரப்போகிறார். நான் விசுவாசித்த, நான் ஆராதித்த கர்த்தர், நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லுகிறேன், நான் எதெல்லாம் விரும்பினேனோ, எவைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்டேனோ, எவைகள் எல்லாம் கர்த்தர் பாதத்தில் கதறினேனோ, சந்தேகம் இல்லாதபடிக்கு என என் கூட நிற்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தார். மூன்றாவதாக யாத்திராகமங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சில வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 3:10 சில வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்றார். அதற்கு அவன் என்ன சொன்னான்? வாசிங்க கீழே. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கும் நான் எம்மாத்திரம் போதும். சந்தேகப்பட்டான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், எனக்கு அதுக்குள்ள திறமை எல்லாம் இல்லை, எனக்கு அதுக்குள்ள கழிவு ஒன்றும் இல்லை என்று தன் பலவீனத்தை அவன் சந்தேகப்பட்டான். ஏன் கர்த்தர் 40 ஆண்டுகள் அவனை அரண்மனையில் வச்சாரு? ஏன் 40 ஆண்டு அவனை ஆட மேய்க்க வச்சாரு? God is the trained God. கர்த்தர் பயிற்சி அளிக்கிறவர். நீங்க எங்கெல்லாம் வேதனையில பயிற்சி அளிக்கப்பட்டீரோ அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எங்கெல்லாம் அழுதீங்களோ அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எங்கெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு நீங்க கைவிடப்பட்டீங்களோ அதற்கு ஒரு ட்ரைனிங்க்கு, ஒரு பயிற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்ககிட்ட செலதை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவன் சொல்லுதான், இது நம்மளெல்லாம் எகிப்தில் இருக்கிற இந்த ஜனங்களை கொண்டு செல்வதற்கு நம்ம எல்லாம் திறமையற்றவர்கள். சந்தேகம், இது நமக்கெல்லாம் அந்த இந்த மாதிரி உள்ள வேலையெல்லாம் பத்திக்கிடாது. ஏற்கனவே ராஜா கிட்ட போய் சந்தேகப்பட்டு அங்கிருந்து ஒருத்தனை கொண்டு ஓடி வந்திருக்கிறோம், மறுபடியும் ராஜா கிட்டயா என்ற சந்தேகம் அவனுக்குள் எழும்பினது. ஆனால் அந்த சந்தேகத்தை அவனுக்கிட்ட இருந்து மாற்றி 6 லட்சம் புருஷரை கர்த்தர் அவன் கையில தான் கொடுத்தாரு. ஏன் இங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் அவன் கையில் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கும் இந்த மோசையை போல சில சந்தேகம் எழும்பி இருக்கிறது, என் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை போல கர்த்தருக்குள்ள வளருவாங்களா, கர்த்தருக்குள்ள பரிசுத்தப்படுவார்களா, சபைக்கு முன்ன நிற்பாங்களா என்ற சந்தேகம் இருக்குன்னா இன்னைக்கு அந்த சந்தேகத்துக்கு உங்களுக்கு பதில் தரப்போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே சந்தேகப்பட்டவங்கிட்ட எத்தனை லட்சம் புருஷரை கொடுத்தீர் ஆண்டவரே? 6 லட்சம் புருஷர்களை கொடுத்தார். உலகத்தில் த கிரேட் லீடர் ஆகும் மோசே, அவன் சந்தேகப்பட்டான், அவன் கையில் தான் இந்த மக்களை கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில் நீங்க எங்க சந்தேகப்படுகிறீங்களோ உங்களுக்கு ஒரு பதில் இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இது விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டுடே இந்த நிமிஷத்துல கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 யாத்ராகமம் 16:1 முதல் 3 வரை உள்ள வசனம். யாத்ராகமம் 16:1 முதல் 3 வரை வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் 2ஆம் மாதம் தேதியிலே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அடுத்த வசனம், அந்த எல்லாரும் ஆரோனுக்கு விரோதமாக 3ஆம் வசனம் கூட எல்லாரும் பாருங்க. 5வது சந்தேகப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள். எங்க அவன் 2 காரியத்தை சொன்னான், இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த வேத பகுதியில் இல்லாட்டே நான் அதை எடுத்து உங்களுக்கு சொல்லுதேன். இஸ்ரவேல்ல எகிப்துல கல்லறை தோட்டம் இல்லையோ, என்னது செத்து போவதுக்கு கல்லறை தோட்டம் இல்லையோ. நம்ம வீட்டில் ஏற்ற சண்டை வரக்கூடிய மெயின் காரியம் சாப்பாட்டுக்கு. அம்மாமாரே, உங்க கணவன்மாருக்கு ருசியான சாப்பாடு என்ன சாப்பாடு? எங்க தான் இருக்கீங்களா? அது எப்பவும் சாம்பார், கொஞ்சம் ட்ரெண்டை மாட்டுங்க. எப்பவும் ரசம், ட்ரெண்டை மாட்டுங்க. எல்லாம் கவனிங்க. இப்பெல்லாம் ரொம்ப வசதி வந்துட்டு, நீங்க இந்த யூடியூப்ல அடிச்சு பார்க்கறத விட உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புத்தி தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க புத்தியில எது செய்து பாருங்க, அது டேஸ்டா இருக்கும். அது 2, என் கணவனுக்கு இது ருசி உள்ளதாய் மாற்றும் ஆண்டவர் ஜெபித்து கொடுங்க, அது பெரிய ருசி. இங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் இறைச்சிக்கு வேண்டியும் சாப்பாட்டுக்கு வேண்டியும் அம்முறுமுறுத்தான். ஆனால் 40 வருஷம் அவன் ஒரு கிச்சன் கிட்ட போகவே இல்லை. சொல்லுங்க, எங்க போகல? கிச்சன் கிட்ட போகவே இல்லை, சமயக்காரன் கிட்ட போகவே இல்லை.
எல்லாம் ஆண்டவர் அவர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். இதை கவனிங்க எல்லாரும். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க சாப்பாடை குறித்து சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மாசத்தை தொடங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாசத்துக்கு எங்க வீட்டில் சாப்பாட்டுக்குள்ள குறைவே வரக்கூடாது. பல நேரத்தில் சகோதரிமாரே, நான் தப்புன்னு சொல்ல மாட்டாத, அந்த சீக்க நீங்க செய்யக்கூடாது. சீனிக்கு வேண்டி பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க, கடுகுக்கு வேண்டி பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க, எண்ணெய்க்கு வேண்டி பக்கத்து வீட்டுக்கு நீங்க அது ஸ்ட்ராங் விசுவாசத்தை பிடிச்சு பாருங்க, அது அப்படியே நடக்கும். நான் அதுல எல்லாம் 100% நானும் பாஸ்டர்மாவும் அதுல தேர்ந்திருக்கிறோம். 1ஆம் தேதி போய் அங்க போய் அதோடு பேசிட்டோம்னு சொன்னா கர்த்தர் அதுகிட்ட இருந்து நமக்கு நன்மையை தந்துகிட்டே இருப்பாரு. உங்க வீட்டில் பாத்திரத்தோடு நீங்க பேசணும், உங்க உப்பு வச்சிருக்கிற பாத்திரத்துக்கிட்ட பேசணும், எண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரத்தை பேசணும். அப்படி பேசி பாருங்க, அது பேசாம உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும். நான் 100% ருசிச்சு சொல்லுகிறோம், விசுவாசித்து சொல்லுகிறோம், ஆணித்தரமாய் சொல்லுகிறோம். இந்த ஜனம் சந்தேகப்பட்டது 40 வருஷம். பிடிச்சுக்க சாப்பாடு. கடைசியில இவன் போய் சொன்னான், டெய்லி இந்த சாப்பாடை சாப்பிட்டு 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 இந்த என்னத மண்ணாவை சாப்பிட்டு நாக்கு செத்து போயிட்டு, நாக்கு செத்து போயிருந்தான்னு சொன்னேன், உனக்கு காடையை தரேன் சாப்பிடலன்னு சொன்னாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுதாரு, நீங்க எங்க சந்தேகப்பட்டீங்களோ அங்க உங்களை கை நிறைய தருவாரு. நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஒரு ருசி உள்ள ஆகாரத்தை குடும்பக்காரங்களை எதிர்பார்த்திருந்தோம், நண்பனை எதிர்பார்த்திருந்தோம். இன்னைக்கு உங்க வீட்டில் கை நிறைய உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே, சந்தேகப்படாதீங்க. இதிலும் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர அவர் வல்லவர். ஆமே, அவர் வல்லவர். 6வதாக வாசிங்களாம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 சில வசனங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14 சில வசனங்கள். நிறுத்தி ஒன் செகண்ட். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவரா என்றார். அதற்கு அந்த கிதியோன் என்ன சொன்னான்னு பாருங்க, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால ரட்சிப்பேன்? இதோ மனாசையில என் குடும்பம் ரொம்ப எளியது. அதற்கு கர்த்தர், நான் உன் கூட இருப்பேன். போதும் போதும் போதும். எல்லாரும் என்ன கவனிங்க. ராஜாக்களை உருவாக்குவதற்கு முன்பு கர்த்தர் ராஜ்யத்தை யாரை கொண்டு ஆண்டார் தெரியுமா? நியாயாதிபதிகள். சொல்லுங்க, நியாயாதிபதிகள். இஸ்ரவேலுக்கு ரொம்ப நியாயாதிபதிகள் இருக்கிறாருங்கிறது வேத சரித்திரம். இப்போ கிதியோனை கர்த்தர் ஒரு நியாயாதிபதி ஸ்தானத்துக்கு அழைக்கிறார். ஆமே, அவன் சொன்ன காரியமாக்கும் இப்ப நம்ம வாசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலின் மீதியானியர்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவர் நான் அல்லவோ என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய வீக்னஸ் எடுத்து சொல்லலாம். என்னதெல்லாம் வாசிக்கல? அதற்கு, என் ஆண்டவனே, இஸ்ரவேலை நான் எப்படி ரசிக்க முடியும்? நான் மனசையில என் குடும்பம் ரொம்ப எளிதான குடும்பம், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்போ இருக்கிற உங்க பலத்தோட உங்க குடும்பத்தை நடத்தி செல்ல, நீங்க செய்கிற வேலைகளை நடத்தி செல்ல, உங்க விசுவாசத்தை நடத்தி செல்ல கர்த்தர் உங்க பட்சம். எங்கெல்லாம் சந்தேகப்பட்டீங்கன்னா, என்னால இது கழியாதுன்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுதார், உங்களை வச்சே. யாரை வச்சே?
கழியாதுன்னு சொன்ன உங்களை வச்ச கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனுஷன் சொன்னது போல நானும் சொல்ல முடியும். எங்க அண்ணமாரை விட கழிவில்லாதவன், எங்க அண்ணமாரை விட படிப்பறிவு இல்லாதவன், என் கூட பிறப்பை விட திறமையற்ற என்னை கர்த்தர் ஒரு நாள் என்ன தூக்கி லிஃப்ட் அப் பண்ணின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஈடாக என்னையும் அந்த ஊழியத்தில் உயர்த்தினார். இதுதான் வேத சரித்திரம், என் வாழ்வினுடைய சரித்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் இன்னைக்கு காலையில் எங்க ஊர்ல என் குடும்பம் ரொம்ப எளியது. மனாசையில் என் குடும்பம் ரொம்ப எளியது. என் தகப்ப வீட்டில் ரொம்ப சின்ன பையன் நான். எனக்கு இதுக்கெல்லாம் திறமை இல்லை. அவனை கொண்டு யாரை மீட்டு கொண்டார்? மீதியானியர்களை அவன் கீழ்ப்படுத்தினான். அதனால் சந்தேகப்பட்டவனை அவன் கூட சென்று அவன் பட்சமா நின்று அவன் சந்தேகத்தை தீர்த்து, எப்பா நீ உண்மைதான், நீ சின்னவன் தான், நீ மனசையில் உன் குடும்பம் எளியது தான், நீ எல்லாரிலும் சிறியவன் தான், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனா உன் சந்தேகத்தை தீர்த்து உன் கூட நிற்பேன். ஹலோ, உன் கூட நிற்பேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை கரங்களை தட்டி. இனி புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய மேஜரான ஒரு காரியத்தை சொல்லி நான் பிரசங்கத்துக்குள் அமரப் போகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த யோவான் 20:24. இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனான திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு இருந்ததில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். இப்போ தோமாக்குள்ள சந்தேகம் என்னன்னு இப்ப படிக்க போறோம். தோமாக்குள்ள சந்தேகம் என்னது? அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை கண்டு ஏன் விரல அந்த காயத்துக்குள்ள போட்டு என் கையை விழாவில் என் கையை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப நீங்க ஒரு லோனுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க. என்னதுக்காக? லோனுக்கு. இல்ல ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க. இல்ல ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஜெபம் பண்ண மாத்திரத்தில் பிள்ளை கிடைச்ச உடனே பக்கத்து வீட்டில் ஓடி போய் சொல்லுவான், சிஸ்டர் நான் கன்சீவ் ஆயிட்டேன், எனக்கு பிள்ளை பிறக்க போகுது, நான் தாய் ஆயிட்டேன். இது எல்லாராலும் சொல்ல முடியும். இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்ன கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தரப்போகிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறதா விசுவாசம். பாயிண்ட் பிடிச்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா பக்கத்து வீட்டில் நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணிருக்கிறேன், இதை எனக்கு செய்ய போகிறார் என்கிறதா விசுவாசம். செய்த உடனே ஊருக்கு தண்டடிக்கலாம், சாட்சி சொல்லலாம், அது ரெண்டாவது விஷயம். அதெல்லாம் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறதா. இப்ப பாயிண்ட்குள்ள வரேன். இயேசு அப்பா கூட 12 வருஷம் அல்ல 12 சீசர்களில் 3.5 வருஷம் எல்லாத்தையும் லைவ்ல பார்த்தவனாக்கு யாரு? தோமா. இயேசு சொன்னாரு, நான் இந்த உலகத்தில் மரிப்பேன், அடக்க பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தழுவேன். இந்த இவ்வளவு விஷயத்தையும் யாருக்கிட்ட எல்லாம் படிப்பிச்சாரோ இல்லையோ இந்த 12 சீசர்கிட்டையும் படிப்பிச்சார். அல்லேலூயா. நான் மரிப்பது உண்மை, நான் உயிர் தழுகிறது உண்மை, நான் பரமேறுகிறது உண்மைன்னு சொல்லி படிப்பிச்சார். அல்லேலூயா. நல்ல வேளை இந்த தோமா ஏசப்பா உயிர்த்தெழுந்து தரிசனமான இடத்தில் இல்லாததுனால அவனுக்கு ஒண்ணு வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆனா சீசர்ட்ட எல்லாம் நம்ம அடிச்சு சொல்லுதான், நான் அவருடைய காயத்தையும் விழாவில் உள்ள காயத்தையும் என்னதை போட்டு பார்ப்பேன். ஸ்தோத்திரம்.
அடுத்து 8வது நாள், எத்தனை நாள்? 8வது நாள்ல எவன் சந்தேகப்பட்டானோ பூட்டின வீட்டில் வச்சு அந்த வீட்டுக்கு வந்தாரு. யாரு? ஏசப்பா வந்தாரு. உங்களுக்கு சமாதானம். எங்கெல்லாம் சந்தேகப்படுதுங்களோ நீங்க நினைச்சுக்கிடுங்க, நம்மளை கண்டுக்கிடவே இல்லை. யாரு? ஏசப்பா கண்டுக்கிட்டே. எங்க சந்தேகப்பட்ட உங்களை கரெக்ட் பிடிச்சு வச்சிருப்பாரு. இங்க யாரெல்லாம் சந்தேகப்பட்டீங்களோ உங்களை கரெக்டா பிடிச்சு வச்சிருப்பாரு. கரெக்ட் 8வது நாளில் பூட்டின வீட்டுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் பண்ணி சொன்னாரு. அல்லேலூயா. அங்க ஒருத்தர் சந்தேகப்பட்டவன் இருக்கிறான். யாரு? தோமா. தோமா கிட்ட சொன்னாரு, எப்பா உன் கைய என்ன உங்களை எங்க போடு. போட்டானா போடலையா? கேள்வி உங்ககிட்ட. போடலை. வெரி குட். போடல. ஏன்னா அவன் சந்தேகப்பட்டது என்னதோ அங்க கையில காய் இருக்கு. அவன் சந்தேகப்பட்டது எங்கேயோ இந்த விழாவில் என்ன இருக்கு? ஹோல் இருக்கு. சிரசில ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயங்கள் அவன் கண்டான். ஏசப்பாவினுடைய சீசர்களில் எஸ்தரின் புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற இந்து தேசம், இங்கிலீஷ் பைபிள் இந்தியா, இந்த இந்தியாவுக்கு இயேசுவனுடைய கூட இருந்து சந்தேகப்பட்டவனை இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு அன்பு செலுத்துகிறார், மரித்தவனை உயிர்த்தெழச் செய்கிறார், நமக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நமக்கு ஒரு பரலோகம் உண்டு என்று பிரசங்கிக்க இந்த ஊருக்கு அனுப்பப்பட்ட சந்தேகப்பட்டவனை தான் ஆண்டவர் இந்த ஊருக்கு அனுப்பினாரு. இன்னைக்கு கப்பலில் என்ன இருக்குது? இன்ஜின் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப பெரிய உயர்தர இன்ஜின் இருக்கிறது. இன்ஜின் இல்லாத காலத்தில் பாய்மர கப்பலில் காற்றினுடைய திசை எங்கேயோ அந்த திசையை நோக்கி சஞ்சரித்து காற்று எங்கே நிற்கிறதோ அங்கே படகுக்காக காற்றுக்காக காத்திருந்த பல மிஷனரிகள் நம்முடைய தேசத்துக்கு வந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பினதினாலே பள்ளிக்கூடங்கள் உருவானது, மருத்துவமனைகள் உண்டானது, ரட்சிப்பு உண்டானது. அதனால் அந்த ரட்சிப்புக்குள்ள உள்ள வந்துட்டோம். நம்ம எவன் சந்தேகப்பட்டானோ அவன் கையில இந்த பைபிளை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் கையில விசுவாசத்தை கொடுத்தாரு. அவன் இந்த ஊர்ல இரத்த சாட்சியாய் மரித்தான். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய சரீரத்தினுடைய ஒரு எலும்பு பரங்கி மலையில இன்னைக்கு தேவ சமூகத்தில் சென்ட் தோமஸ் டவுன்ல அது சென்னை பட்டணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சரித்திரம். எங்கெல்லாம் சந்தேகப்பட்டீங்களோ உங்க கையில சிலதை கத்த தர போறாரு. ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் நீங்க சந்தேகப்பட்டீங்களோ உங்க கைகளில் சில நன்மைகள் தழுவ போகிறது. உங்க கண்கள் அதை காண போகிறது. அது உங்க கையில கர்த்தர் அதை தரப்போகிறார். என்னதெல்லாம் சந்தேகப்பட்டீங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்களோ, கர்த்தர் அது உங்க கையில தந்து நான் தேவன் கொடுத்த பதில் என்று உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் இது நடக்கும். இறையியல் கல்லூரியிலே படிக்கும் பொழுது இந்த ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவர் இப்படி எல்லாம் பயன்படுத்துகிறார், நம்மளையெல்லாம் என்னைக்கு பயன்படுத்துவார் என்ற கேள்விக்கு இன்னைக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அதை நம்ம கையில அதை தந்து அழகு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை நம்ம கையில கண்ட்ரோல் எடுத்து கர்த்தர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். நான் ஆணித்தரமா சொல்ல, இப்ப லோக்கல் டிவியில தான் நம்ம பேசுகிறோம், ஆனால் சேட்டலைட்ல டிவியில பேச வைக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இது செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன் என்பதை சபை மறந்து விடாதீர்கள். அதனால் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். சந்தேகிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பதில். சந்தேகிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பதில். ஒன்று, சகரியாவினுடைய வாழ்வில் சந்தேகத்தை தீர்த்து பதிலோடு கர்த்தர் அவனுக்கு முன்னாக நின்றார்.
அவன் பிள்ளைய வச்சுதான் ஏசப்பாவுக்கு என்ன கொடுத்தாரு? ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆமே. எனக்கு கிழமை, ஆனா இலே உன் மகனை வச்சுதான் நான் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன்? இந்த இரட்சகராகி கிறிஸ்துவுக்கு. அப்போ உங்க பிள்ளைய கொண்டு உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வாருனாக்கும் இந்த வேதம். அல்லேலூயா, சோத்திரம். 2, ஆபிரகாம் முதுமையில கிழமை, அவனுக்கு பட்டம் என்னது? அப்பா. என்ன பேரு? அப்பா. இன்னைக்கு அப்பா மார் ஆனதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. 3, சாரா, அவ உள்ளத்துல சிரிக்கா பாருங்க, கமந்து கிடந்து சிரிக்கா, பல்லே கிடையாது. அவளுக்கு கத்தர் ராராரோ ராரிராரோ உறங்கு மகனே, யாரு? ஈசாக்கே நீ உறங்கப்பா. நம்ம ஈசாக்கு இல்ல, அந்த ஈசாக்கு. ஆமே. ஈசாக்கே தூங்குடா பாலா அனு சொல்லி நம்ம கிறிஸ்துமஸ் வர சொல்ல தூங்கு தூங்கு பாலான்னு ஏசப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆமே. மோசே குறித்து தான் கர்த்தர் சொன்ன ஒரு சர்டிபிகேட்டாக, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே கிட்ட சொன்னாரு, மோசே யாரெல்லாம் செய்ய முடியலையோ உன்கிட்ட தருகிற ஆட்களுடைய எண்ணிக்கை 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை? 6 லட்சம் புருஷர்கள். அவன் 4வது பாகம், மோசே எகிப்துக்கு சென்ற பொழுது ஜனங்கள் எப்படிப்பா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மாறாவில் தண்ணியை மதுரமாக்கி இப்ப கூடா குறைக்கு என்னது? காடை. இதுதான் கர்த்தர். எங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு சந்தேகப்படுதலோ இன்னைக்கு கிச்சன்ல போய் சொல்லுங்க, நாங்க என்னதெல்லாம் விரும்புகிறோம் ஆண்டவரே, அதெல்லாம் இந்த கிச்சன்ல என் மனைவி சமைத்து என் கையில தருவா. ஆமே சொல்லுங்க. அதனால இனிமேல் உங்க மனைவி கிட்ட என்னத்துக்கு சண்டை போட மாட்டீங்கன்னா, சாப்பாட்டுக்கு நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. விசுவாசிக்கணும், சந்தேகப்பட்ட சண்டை தான் வரும். ஸ்தோத்திரம். அடுத்து, நியாயாதிபதி ஆகிய தேவ மனுஷன். நீ மனசில சின்ன குடும்பமா இருக்கலாம், உனக்கு அட்ரஸ் இல்லாம இருக்க, நீ எளியவனா இருக்கலாம், ஆனா உன்னை நான் நியாயாதிபதியாய் உயர்த்துவேன். கிதியோனே, நான் உன்னை யாரா நிறுத்துவேன்? நியாயாதிபதியா நிறுத்துவேன். நீ சந்தேகப்பட்டது உண்மைதான் பார்த்தோமா? நீ உண்மைதான். நான் வந்த நேரத்தில் நீ இல்லாதது உண்மைதான். ஆனா இயேசு தோமா கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிடும் காணாமல் விசுவாசிக்கிறவன். என் கார்ல பின்னால இங்கிலீஷ்ல ஒரு 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 வாசகம் எழுதியிருக்கிறேன், நாங்கள் தரிசித்து நடக்கல, நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த சபை வளரும் என்றும் இந்த ஊழியம் வளரும் என்றும் நான் ஒரு தரிசனத்தை கண்ட காலங்கள் உண்டு. அந்த தரிசனம் ஆண்டவர் நம்ம கண் காண செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் உங்களையும் என்னையும் எங்கெல்லாம் நீங்க சந்தேகப்பட்டீங்களோ அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு, என்னதுக்கு? உங்க கூட ஒருவர் நிற்க போகிறார், வரப்போகிறார், பதிலை காண போகிறீர்கள். இந்த வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆற்றி தேற்றி வழிநடத்துவார் என்று மனமாற உங்களை வாழ்த்துகிறேன். அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சந்தேகித்தவர்களுக்கு தேவன் கொடுத்த பதிலை மிக துல்லியமாக ஆழமாக 7 காரியங்களை சபைக்கு நினைப்பூட்டினீர். இப்பொழுது எங்களுடைய கூடாரங்களுக்கு கடந்து செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட வாரும், நன்மையால் நிரப்பும், எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.